வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பூரிக்கு சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னு அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை சேர்த்துக்கிறோம். கேரட் பீன்ஸை நம்ம வேக வைக்காமையே தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா சேர்ந்து வெந்திருக்கு. இதில் நாம் இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை செஞ்சு வச்சுருக்கிற மசாலா வடிகட்டி ஊற்றிக்கிறோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம்.